இதோ வருஷம் தொடங்கிருச்சு, வாக்குத்தத்தமும் வாழ்க்கையில கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் நீங்க உயர போறீங்க. அல்லேலூயா. நெக்ஸ்ட் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற போறீங்க. நெக்ஸ்ட் இந்த வருஷம் கர்த்தர் போன வருஷத்துல உங்க வாழ்க்கை இருந்ததை காட்டில இந்த வருஷம் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். போன வருஷத்துல நீங்க தோத்துருப்பீங்க, இந்த வருஷம் நீங்க உயரதான் போறீங்க. அல்லேலூயா. போன வருஷம் நீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க, இந்த வருஷம் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. போன வருஷம் கீழே தள்ளப்பட்டு விழப்பட்டு எழுந்திருக்க முடியாம இருப்பீங்க, இந்த வருஷமோ எழுந்து குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்த போறீங்க. அல்லேலூயா. இப்படி சொல்லணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, போன வருஷம் உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா இந்த வருஷம் ஒண்ணுதான் நடக்க போகுது. தேவ திட்டம் மாத்திரம் சொல்லுங்க நிறைவேற போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கப்பா. என்ன நடக்க போகுது? தேவனுடைய போன வருஷம் கதையை விட்டுருங்க, இதே மாதிரி தான் போன வருஷம் தொடங்குச்சு. என்ன ஆச்சு நான் சொல்றேன், போன வருஷம் தொடங்கி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த வருஷம் தொடங்கினது முடியும் போது பரிபூரணமாய் முடியும். அல்லேலூயா. நன்மையாய் தொடங்கி நன்மையாய் முடிக்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் எந்த காரியத்திலும் ஸ்ட்ரக் ஆகி இந்த வருஷம் நிக்க போறது கிடையாது, எந்த காரியத்திலையும் நான் பயந்து நிக்க போறது கிடையாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. பயம் என்கின்ற ஒரு ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை முற்றிலும்